அது தமிழ்நாட்டில் இருக்கிற கும்பகோணம். அன்னைக்கு நடு ராத்திரி நேரம். அந்த ஊரே சத்தம் இல்லாம அடங்கி தூங்கிட்டு இருக்கு. பட் ஒரு சின்ன இருட்டு அறைக்குள்ள இருந்த ஒரு சின்ன பையனுக்கு மட்டும் தூக்கமே வரல. ரொம்ப நேரம் அப்படியும் புரண்டு புரண்டு படுத்து எப்படியோ ஒரு வழியா தூங்க ஆரம்பிக்கிறான். அப்படி தூங்கினதுக்கு அப்புறமா அவனுடைய கனவுல ஒரு உருவம் வருது. அந்த சின்ன பையனுடைய அம்மா தினமுமே கும்பிடுற அதே நாமக்கல் நாமகிரி அம்மன் தான் அது. அப்படி வந்த அந்த சாமி அவன்கிட்ட சாதாரணமா பேசல. அவனுடைய காது கிட்ட வந்து ஒரு வித்தியாசமான மொழியில ஏதோ முணுமுணுக்குறாங்க. அதுதான் மேத்தமெட்டிக்ஸ் மொழி. அப்ப சடனா பதறி அடிச்சு முழிக்கிறான் அந்த பையன். அப்படி முழிச்சவன் உடனடியா அவனுக்கு பக்கத்துல இருந்த ஸ்லேட் எடுத்து கொஞ்சம் கூட சத்தமே இல்லாத அந்த ரூம்ல கடகடன்னு ஏதோ எழுத ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் எழுதுன அந்த ஈக்குவேஷன்ஸை அந்த ஊர்ல இருக்கிற எந்த ஒரு வாத்தியாராலையுமே புரிஞ்சுக்கவே முடியல. டே, இதெல்லாம் உனக்கு எப்படா தெரிஞ்சது அப்படின்னு ஆச்சரியமா கேட்டா, அதெல்லாம் நாமகிரி அம்மன் என்னுடைய காதுல வந்து சொன்னாங்க அப்படின்னு ரொம்பவே கேஷுவலா சொல்லியிருக்கான். யோசிச்சு பாருங்க, கும்பகோணத்துல ஒரு சின்ன ரூம், பெருசா எந்த ஒரு ஃபார்மல் எஜுகேஷனும் அவனுக்கு கிடையாது. பட் கொஞ்ச வருஷத்திலேயே இந்த உலகத்துடைய மிகச்சிறந்த யூனிவர்சிட்டியில காலடி எடுத்து வைக்கிறான். ஐசக் நியூட்டன், சார்லஸ் டார்வின், இப்படி மாபெரும் அறிஞர்களுடைய பேருக்கு பக்கத்துல லண்டன் ராயல் சொசைட்டில இவனுடைய பேரும் இடம் பிடிக்குது. ஆக்சுவலா அவர் வேற யாரும் இல்ல, தி மேன் ஹூ நியூ இன்ஃபினிட்டி, மாமேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன். இப்ப இருக்கிற பல டெக்னாலஜிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கிற ஆல்சோ இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒன்றை கண்டுபிடிச்ச இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய மேதை தான் இவர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு சாதாரண மனுஷனோட கதை இல்ல. இந்த உலகத்துக்கே புரியாத பல ரகசியங்களை அசால்ட்டா சால்வ் பண்ண ஒரு மாபெரும் மேதையை பத்தின கதை தான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். காவேரி நதிக்கரையில சலசலன்னு ஓடுற தண்ணி சத்தம், இன்னொரு பக்கம் கோவிலுடைய மணி ஓசை. 1887 அந்த நதிக்கரையில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். இவரோட அம்மாவான கோமலத்தம்மாளுக்கு அப்ப வெறும் 19 வயசு தான். இவரோட அப்பா ஒரு துணிக்கடையில குமாஸ்தா. மாச சம்பளம் வெறும் 20 ரூபா தான். இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான குடும்பத்துல டிசம்பர் 22, 1887 ராமானுஜன் பிறக்கிறாரு. இப்படி எல்லாமே ரொம்ப சாதாரணமா தான் போயிட்டு இருக்கு. பட் ராமானுஜனுக்கு ஒரு 2 வயசு ஆகுறப்ப ஒரு பெரிய இடி விழுகுது. கொடூரமான அம்மை நோய், ஸ்மால் பாக்ஸ் வருது. அவரோட அம்மா கதறி அழுதுட்டு வேப்பில, மஞ்சள் தண்ணி அப்படின்னு பல வேண்டுதல்களை வச்சு எப்படியோ அவரை காப்பாத்திடுறாங்க. பட் அவருக்கு அப்புறமா அடுத்தடுத்து பிறந்த அவருடைய 3 தம்பி, தங்கச்சிங்க அப்படின்னு இவங்க எல்லாருமே அவருடைய கண்ணு முன்னாடியே வரிசையா இறந்து போறாங்க. இந்த சோகத்துக்கு நடுவுல தான் ராமானுஜன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. பட் இந்த சின்ன பையனுக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் இருந்துச்சு. எப்ப பார்த்தாலுமே ஏடா கூடமான ஒரு கேள்வியை கேட்டுட்டே இருக்கிறது. சார், இந்த உலகத்துல பிறந்த முதல் மனுஷன் யாரு? மேகங்களுக்கு நடுவுல எவ்வளவு தூரம் இருக்கும்? இப்படி ராமானுஜன் கேட்கிற கேள்விகளுக்கு அங்க இருக்கிற வாத்தியார்களுக்கே தலையை சுத்த வச்சது. அது மட்டும் இல்ல, அந்த கேள்விகளுக்கு யாருக்கிட்டையும் பதிலும் இல்ல. இதனால ராமானுஜனுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே பிடிக்காம நின்னுறாரு. வீட்டுல எவ்வளவோ சொல்றாங்க, பட் அவர் ஸ்கூலுக்கு போகவே இல்லை. கடைசியா வேற வழியே இல்லாம ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளை கூட்டிட்டு வந்து ராமானுஜனை தரதரன்னு இழுத்துட்டு போய் தான் ஸ்கூல்ல உட்கார வச்சிருக்காங்க. பட் அன்னைக்கு ஸ்கூலுக்குள்ள அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருந்த அந்த சின்ன பையனுக்குள்ள இந்த உலகத்தையே மிரள வைக்க போற ஒரு சக்தி தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு அப்ப யாருக்குமே தெரியாது. ராமானுஜன் மாதிரியான ஒரு மேதைக்கு எப்படி அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன் இருந்துச்சு அப்படின்னு எப்போது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ்னால அந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியுமா? இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய டைம் ராமானுஜன் கிட்ட போய் இந்த ஈக்குவேஷனுக்கு எப்படி ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு கேட்டா அவரு பெரிய பெரிய ப்ரூஃப்ஸ் எல்லாமே எழுதி காட்ட மாட்டாரு. எனக்கு நேச்சுரலாவே ஆன்சர் தெரியும் அப்படின்னு ரொம்பவே சிம்பிளா சொல்லுவாரு. மற்றவங்களுடைய கண்ணுக்கு சாதாரண நம்பர்ஸா தெரிஞ்சது எல்லாமே அவருடைய மைண்ட்ல வேற வேற பேட்டர்ன்ஸா உருவாச்சாமா. நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல
மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டா பார்த்து அதுல வர ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே அப்படியே மனப்பாடம் தான் பண்ணோம். பட் ராமானுஜனுக்கு மேத்ஸ் ஒரு சப்ஜெக்டே கிடையாது. அது ஒரு லாங்குவேஜ், a language of patterns, a language of logic. இத பத்தி பேசும்போது நம்ம ஜெனரேஷன்ல இருக்கிற ஒருத்தர் தான் எனக்கு ஞாபகம் வராரு. நீலகாந்தா பானு பிரகாஷ், the world's fastest human calculator. ராமானுஜனோட அந்த மேத்தமெட்டிக்கல் திங்கிங்ல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து அவர் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் பான்சு. இந்த பான்சுடைய கோர் ஐடியா ரொம்பவே சிம்பிள். பசங்க ஃபார்முலாஸை சும்மா மனப்பாடம் பண்ணக்கூடாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை, பேட்டர்ன்ஸை விசுவலைஸ் பண்ணி ரியல் வேர்ல்ட் திங்கிங் மூலமா புரிஞ்சுக்கணும். அவருடைய ஸ்ட்ராங்கான நம்பிக்கை என்னன்னா, எல்லா குழந்தைகளும் அடுத்த ராமானுஜனும் ஆகாம போகலாம், ஆனா அந்த பெரிய மேதைகள் மேத்ஸை எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி பயம் இல்லாம ஒரு ஆர்வத்தோட கத்துக்கிற வாய்ப்பு ஒவ்வொரு குழந்தைக்குமே கிடைக்கணும். மேத்ஸை பார்க்குறப்ப பயத்தோடு இல்ல, கியூரியாசிட்டியோட, ரோட் லேர்னிங்கோட இல்லாம பேட்டர்ன்ஸ் மற்றும் விசுவலைஸ் பண்ணி லாஜிக் மூலமா அதை பார்க்கணும். ஆக்சுவலா STI உண்மையா நீங்களுமே இந்த விஷயத்துல என் கூட அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு 5 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் இருக்கிற கிட்ஸுக்கு 20க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து 80,000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பான்சூல இந்த அப்ரோச் மூலமா மேத்ஸை ரொம்பவே செமையா கத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரு பேரண்டா இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஃப்ரீ டெமோ கிளாஸை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். டெமோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு நிஜமாவே உங்களுடைய குழந்தைக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், நான் கொடுத்திருக்கிற லிங்க் மூலமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது அப் டு 20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாம இப்பவே செக் பண்ணி பாருங்க. தன்னுடைய 10 வயசுல பக்கத்தில் இருக்கிற டவுன் ஹை ஸ்கூலுக்கு போறாரு. அங்கதான் ராமானுஜனுக்குள்ள தூங்கிட்டு இருந்த அந்த மேத்தமெட்டிக்கல் சூப்பர் பவர் கொஞ்சம் கொஞ்சமா முழிக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலா ராமானுஜனுடைய அம்மாவுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை, தன்னோட பையனுடைய மூளை இவ்வளவு வேகமா வேலை செய்யறதுக்கு காரணம் அவங்க டெய்லியுமே கும்பிட்டு இருக்கிற அந்த நாமகிரி அம்மன் கொடுத்த வரந்தான் அப்படின்னு உறுதியா நம்பினாங்க. இப்ப ஜஸ்ட் ராமானுஜனுடைய 13 வயசுல அவருடைய சீனியர் பசங்க படிக்கிற அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே யாருடைய ஹெல்ப்புமே இல்லாம அவருக்கு அவரே கத்துக்க ஆரம்பிச்சாரு. அப்படி அவருக்குள்ள அந்த மேக்ஸ் வெறி சுழண்டுட்டு இருக்கிறப்ப 1903 அவருடைய கையில ஒரு புக் கிடைக்குது. அந்த ஒரு புக் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையவே அப்படியே மாத்திருச்சு. அந்த புக்கோட பேரு A Synopsis of Elementary Results. இப்ப அந்த புக்கை ஒவ்வொரு பேப்பரா புரட்டி பாக்குறாரு. அதுக்குள்ள 5000க்கும் மேற்பட்ட தியரம்ஸ் இருக்கு. பட் அதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த 5000 தியரம்ஸ்க்குமே எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. சோ இது ராமானுஜனுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா அமைஞ்சது. என்ன அப்படின்னா, அந்த 5000 தியரம்ஸ்க்குமே நாமளே ப்ரூஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வெறித்தனமா களத்துல இறங்கினாரு. பகல் இரவு அப்படின்னு பார்க்காம நோட்ல எழுத ஆரம்பிக்கிறாரு. அடுத்த ஒரே வருஷத்துல அவருடைய நோட்டு புத்தகம் முழுக்கவே புது புது ஃபார்முலாக்களால நிறைஞ்சிருந்துச்சு. இதை பார்த்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் 1904 கும்பகோணம் கவர்மெண்ட் காலேஜில் அவருக்கு ஸ்காலர்ஷிப்பை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குது. பட் அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனையுமே ஆரம்பிச்சது. ஆக்சுவலா ராமானுஜனுக்கு மேக்ஸ் ரொம்பவே ஈஸியான ஒரு சப்ஜெக்ட், ஆனா மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவர் 0வா இருந்தாரு. குறிப்பா இங்கிலீஷ் அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஸோ காலேஜில் மேக்ஸை தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸையுமே சுத்தமா இக்னோர் பண்ணிட்டாரு. ஸோ இதனால காலேஜ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவருடைய ஸ்காலர்ஷிப்பை அப்படியே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே வறுமையில் இருந்த அவரால் காலேஜை கண்டினியூ பண்ண முடியாம போகுது. மனசொடைஞ்சு போய் தன்னுடைய வீட்டை விட்டே வைசாக்குக்கு ஓடி போயிடுறாரு. பட் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியுமே மெட்ராஸுக்கு வந்து பச்சையப்பா காலேஜ்ல ஜாயின் பண்றாரு. பட் அங்கேயுமே மேக்ஸை தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் ஃபெயில் ஆகுறாரு. எந்த காலேஜ்லயுமே அவரை ஏத்துக்கவே இல்லை. சரி ஓகே, காசுக்காக டியூஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்க வர்ற சின்ன பசங்க கிட்டயுமே போய் இன்ஃபினிட்டியை பத்தி சீரியஸா பேசிட்டு இருந்திருக்காரு. அந்த சின்ன பசங்களுக்கு எதுவுமே புரியாம டியூஷன்ல இருந்து ஓடி போயிடுறாங்க. இப்ப கையில காசு இல்ல, டிகிரி இல்ல, எந்த ஒரு வேலையுமே இல்ல. ஆனா ராமானுஜனுடைய மூளை முழுக்க எப்பவுமே மேத்ஸ் மேத்ஸ் மேத்ஸ். ராமானுஜனை பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு கடவுள் பக்தியும் ரொம்பவே முக்கியம். இந்த இருண்டு போன காலத்தை அவர் கடந்து போகவே அந்த நாமகிரி அம்மன் மேல இருந்த நம்பிக்கை தான் ஒரு பெரிய காரணமா இருந்துச்சு. அடுத்த வருஷம் 21 வயசான ராமானுஜனுக்கு கல்யாணம் நடக்குது. பட் அவருடைய குடும்பத்துல கடுமையான வறுமை இருந்துச்சு. ஸோ ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னு வேலை தேடி மெட்ராஸுக்கு வராரு. அவருடைய கையில காசே இல்ல, பல நாள் பட்டினி கிடக்குறாரு. கோவில்ல போடுற அன்னதானத்துல தான் அவருடைய வயிற்று பொழப்பே ஓட ஆரம்பிச்சது. இப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அகைன் தன்னுடைய இந்த
பழைய நோட் புக்ஸ் எடுத்துட்டு மெட்ராஸ்ல இருக்கிற பல பெரிய மேதைகளை போய் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே அவ்வளோ அட்வான்ஸ்டா அவ்வளோ காம்ப்ளெக்ஸா இருந்ததால ஆக்சுவலா அதை பார்த்து அவங்களுக்கே ஒண்ணுமே புரியாம இருந்திருக்கு. கடைசியா ஆர் ராமச்சந்திர ராவ் அப்படிங்கிற ஒரு அதிகாரியை மீட் பண்றாரு. ஒரு சிம்பிளான வெள்ளை வேட்டி, கையில ஒரு நோட் புக். இதை பார்த்த ராமச்சந்திர ராவுக்கும் ஒண்ணுமே புரியல. பட் இவன் ஒரு பெரிய ஜீனியஸ் அப்படின்னு மட்டும் அவருக்கு தெளிவா புரிஞ்சுது. ஆல்சோ அவரை உத்து பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு. சரிப்பா, இவ்வளோ அறிவாளியா இருக்க, உன்னுடைய பொழப்பெல்லாம் எப்படி போகுது, சாப்பாட்டுக்கெல்லாம் எப்படி சர்வை பண்ற அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு ராமானுஜன் அடுத்த செகண்டே என்னால சர்வைவே பண்ண முடியல, அவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு அங்கேயே சொல்லிடுறாரு. இதை கேட்ட ராமச்சந்திர ராவ் அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. உடனடியா அவருக்கு மாசம் மாசம் ஒரு அலவன்ஸை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா சில பேரோட சிபாரிசால மெட்ராஸ்ல இருக்கிற போர்ட் ட்ரஸ்ட்ல மாசம் 30 ரூபாய் சம்பளத்துல அவருக்கு ஒரு குமாஸ்தா வேலையும் கிடைக்குது. ஸோ இப்போ அவருக்கு வேலையும் கிடைச்சிருச்சு, சாப்பாட்டு பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. அப்படி அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய ஆபீஸோடைய லஞ்ச் பிரேக்ல மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது ராமானுஜன் மட்டும் அவருடைய லெஜர் புக்ஸுக்கு நடுவுல தன்னுடைய மேக்ஸ் பேப்பரை மறைச்சு வச்சுட்டு எப்பவுமே ஏதாவது ஒண்ணு எழுதிட்டே இருப்பாரு. இதை பார்த்த அவருடைய ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, டே உன்னுடைய திறமைய நீ இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. எஸ், ஜனவரி 16, 1913 சுட்டெரிக்கிற அந்த மெட்ராஸ் துறைமுகத்திலிருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு ஒரு லெட்டர் போகுது. இந்த உலகமே அப்ப கொண்டாடிட்டு இருந்த மேத்தமெட்டிஷியனான ஜிஹெச் ஹார்டியுடைய கைக்கு அந்த லெட்டர் கிடைக்குது. அந்த லெட்டர்ல நான் ஒரு சாதாரணமான குமாஸ்தா அப்படின்னு ஆரம்பிச்சு அடுத்த 11 பக்கங்களுக்கு இந்த உலகம் இது வரைக்கும் பார்த்துராத புது புது ஃபார்முலாஸ்களை அவர் எழுதி வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்ல, அதுல குறிப்பா பார்ட்டிஷன்ஸை பத்தி அவர் சொல்லியிருந்த விஷயம் ரொம்பவே பயங்கரமா இருந்திருக்கு. உதாரணத்துக்கு 5 அப்படிங்கிற ஒரு நம்பரை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை எத்தனை வழிகளில் பிரிக்கலாம்? 4 + 1 5, 3 + 2 5, 2 + 2 + 1 5, இந்த மாதிரி பிரிக்கலாம் இல்லையா? அதே மாதிரி நம்பர் அதிகமாகும் பொழுது அதை பிரிக்கிற வழிகளும் ரொம்பவே அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் 200 அப்படிங்கிற நம்பரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை 4 ட்ரில்லியன் வழிகளில், அதாவது 4 லட்சம் கோடி வழிகளில் பிரிக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு கால்குலேட்டருமே இல்லாத அந்த காலத்துல அக்யூரேட்டா எழுதி வச்சிருந்தாரு ராமானுஜன். பட் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ராமானுஜன் அனுப்பின அந்த 11 பேஜில் எந்த ஒரு ஃபார்முலாவுக்குமே ப்ரூஃப் கிடையாது. ஸோ ஹார்டி இதை பார்த்ததுமே ஓகே, எவனோ நம்மக்கிட்ட பெரிய பிராங்க் பண்ணுறான் போல அப்படின்னு தான் முதல்ல நினச்சிருக்காரு. பிகாஸ் அந்த பேப்பரில் எந்த ஒரு ஆர்டருமே இல்லை, புதுசாக ஏதோ சிம்பிள்ஸ் மட்டும் இருக்கு. கண்டிப்பாக எவனோ பிராங்க் பண்ணுறான் அப்படின்னு நினச்ச அவரு ஒரு கட்டத்தில் அந்த லெட்டரை உத்து கவனிக்க ஆரம்பிக்கும் போது அவருடைய முகமே அப்படியே மாறி இருக்கு. யூரோப்பியன் மேத்தமெட்டிஷியன்ஸ் கனவுல கூட யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாமே ரொம்பவே புதுசா இருந்திருக்கு. இதை பார்த்த ஹார்டி அப்படியே ஆடி போயிருக்காரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் பார்த்ததே இல்லை, இது கண்டிப்பா ஒரு மாபெரும் மேதையால மட்டும்தான் எழுதப்பட்டிருக்க முடியும் அப்படின்னு உடனடியா ராமானுஜனுக்கு ரிப்ளை பண்றாரு. அந்த லெட்டரை படிச்ச ராமானுஜன் அகைன் அவருக்கு பதில் லெட்டர் கொடுக்குறாரு. இதுக்கப்புறமா 2 பேருக்கும் இடையில லெட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. கொஞ்ச நாள்லயே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில இருந்து ராமானுஜனை நேர்ல அப்படியே இங்கிலாந்துக்கு வர சொல்லி ஒரு அஃபீஷியல் இன்விடேஷனும் வருது. இப்ப எல்லாமே பக்காவா ரெடி ஆகுது. பட் அங்கதான் ஒரு பெரிய தடை வந்துச்சு. அது அவருடைய அம்மா கோமலத்தம்மாள் தான். ஆக்சுவலா கடல் தாண்டி பயணம் செஞ்சா நம்மளுடைய பிராமண ஜாதி போயிரும் அப்படின்னு அந்த காலத்துல ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. பல மாதங்களா ஒரு முடிவெடுக்க முடியாம அவர் போராட ஆரம்பிக்கிறாரு. இப்ப ராமானுஜன் முன்னாடி 2 ஆப்ஷன் தான். ஒன்னு, அவருடைய அம்மாவுடைய பேச்சை மீறணும், இல்லனா தன்னுடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய லட்சியத்தை விட்டு கொடுக்கணும். இப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் அவங்க அம்மா ராமானுஜன் கிட்ட வந்து, என்னோட கனவுல நாமகிரி அம்மன் வந்தாங்க, உன்னை இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்க சொன்னாங்க, உன்னுடைய வேலையால நம்மளுடைய குடும்பத்துக்கு பெரிய அளவுல மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சாமி சொல்லுச்சு, நீ சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி கண்ணீரோட சம்மதம் சொல்லியிருக்காங்க. அந்த நாமகிரி அம்மனுடைய ஆசீர்வாதத்தோட 17 மார்ச் 1914 காத்து ரொம்பவே பலமா வீசிட்டு இருந்த மெட்ராஸ் துறைமுகத்துல கப்பலுடைய பெரிய ஹாரன் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. கையில தன்னுடைய உசுரான அந்த நோட் புக்ஸ் எல்லாமே எடுத்துட்டு, கூடவே அவருடைய அம்மாவும் மனைவியும் பேக் பண்ணி கொடுத்த அரிசியும் எடுத்துட்டு இந்த உலகத்தையே மாத்த போற அந்த பெரிய கப்பல்ல ஏறுறாரு ராமானுஜன்.
ஆக்சுவலா கப்பல் நடுக்கடல்ல போயிட்டு இருக்கு. ராமானுஜன் முட்டை கறி அப்படின்னு எதையுமே தொடாத ஒரு சுத்தமான வெஜிடேரியன். சோ இங்கிலாந்துல போய் நம்ம என்ன சாப்பிட போறோம் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. முதல் 3 நாட்கள் சரியான சாப்பாடே இல்லாம ரொம்பவே அவதிப்பட்டிருக்காரு. எப்படியோ பல கஷ்டங்களை தாண்டி இங்கிலாந்துல போய் இறங்குறாரு. அப்படி அங்க இருக்கிற உரை பணியில அவர் கால் வைக்கும் போதே இந்த உலகம் நம்மளுடைய ஊர் மாதிரி இல்ல அப்படிங்கிறது அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. நேரா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு போறாரு. எந்த மனுஷனுடைய லெட்டர் தன்னுடைய வாழ்க்கையை மாத்துச்சோ அதே GH ஹார்டி முன்னாடி ரொம்பவே அமைதியா பயந்து போய் ரொம்பவே பவ்யமா நிக்கிறாரு. ஆக்சுவலா அவரை முதல் முறை பார்த்தப்ப ஹார்டி என்ன நினைச்சாரு அப்படின்னு அவரை பத்தி அவர் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? ராமானுஜனை பாக்குறதுக்கே ரொம்பவே வெக்கப்படுற ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி இருந்தான். பட் அவனுடைய கண்ணுல ஒரு ஒளி இருந்துச்சு. அந்த ஒளி இன்ஃபினிட்டிய முடிவிலிய பார்த்த ஒரு மனுஷனுடைய கண்ணில் இருக்கிற ஒரு ஒளி அப்படின்னு எழுதியிருந்தாரு. இப்ப கேம்பிரிட்ஜ்ல ராமானுஜனுக்கு அப்படின்னு ஒரு சின்ன ரூமை கொடுக்குறாங்க. பட் அந்த கொடூரமான இங்கிலாந்து குளிர் அவரை சும்மா விடல. ஆக்சுவலா ரூம்ல அங்க இருக்கிற பெட்ல நிறைய போர்வை இருந்திருக்கு. ஆனா அதை எப்படி விரிச்சு போத்திக்கிறது அப்படின்னு கூட அவருக்கு தெரியாம இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ரூம்ல இருக்கிற ஃபயர் பிளேஸ எப்படி ஆன் பண்றது அப்படின்னு அவருக்கு தெரியல. அதாவது குளிர் அடிச்சது அப்படின்னா குளிர் காயறதுக்காக அங்கெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை எப்படி ஆன் பண்றது அப்படின்னு கூட அவருக்கு தெரியல. ஒரு பெங்காலி ஸ்டூடெண்ட் அவருடைய ரூமுக்கு போய் பார்க்கும்போது சுத்தியுமே அத்தனை போர்வை இருந்துமே அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாம அங்க கீழே தரையில் உட்கார்ந்து குளிர்ல விரைச்சு போய் நடுங்கிட்டு இருந்திருக்காரு ராமானுஜன். ஒரு பக்கம் இந்த தனிமை, அங்க என்ன சாப்பிடுறது அப்படின்னு தெரியாம இந்த மாதிரி சாப்பாட்டு கஷ்டம் இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் மேக்ஸ்ல மனுஷன் பட்டையை கிளப்பியிருக்காரு. தினமுமே காலையில ஹார்டியும் ராமானுஜனும் மீட் பண்ணிக்குவாங்க. ராமானுஜன் பக்கமா ஈக்குவேஷன்ஸை எழுத ஆரம்பிப்பாரு. ஹார்டி அதுக்கான ப்ரூஃப்ஸை தேட ஆரம்பிப்பாரு. ஆக்சுவலா இதை பத்தி ஹார்டி பின்னாட்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ட்ரூலி திஸ் பார்ட்னர்ஷிப் வாஸ் மேட் இன் ஹெவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா முதல் வருடத்திலேயே இவங்க 2 பேருமே சேர்ந்து பப்ளிஷ் பண்ண பேப்பர்ஸ் மொத்த நம்பர் தியரியே அப்படியே தலைகீழா மாத்தி போட்டுச்சு. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் பொழுது மேக்ஸ்ல அவருடைய வாழ்க்கை உச்சியில் இருக்கும்போது நிஜ வாழ்க்கையில ஒரு பெரிய இடி விழுந்துச்சு. பிகாஸ் வெளியில ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், முதல் உலக போர் வெடிக்க ஆரம்பிச்சது. மொத்த நாடுமே கலேபுரத்தில் இருந்துச்சு. நாட்டுல சாப்பாட்டுக்கே ஒரு பெரிய தட்டுப்பாடு இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, அங்க இருக்கிறவங்களுக்கே சாப்பாடு கிடைக்காதப்ப ராமானுஜனுக்கு சுத்தமான வெஜிடேரியன் சாப்பாடு எங்கிருந்து கிடைக்கும்? அதனால அந்த கடும் குளிர்லயுமே வெறும் காலால அங்க தரையில நின்னுட்டு தனக்கு தேவையான பருப்பு சாதத்தை அவரே சமைக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் ப்ரோ வெறும் காலால நின்னாரு அப்படின்னு கேட்டா, அவர் லெதர் செருப்புலாம் போட மாட்டாரு. சோ இப்ப பனிக்காலம் அவரை வாட்டி எடுக்க ஆரம்பிக்குது. சரியான சாப்பாடு இல்ல. இதனால அவருடைய உடம்பு அப்படியே இழைச்சு போகுது. இதை கவனிச்ச ஹார்டியுமே ரொம்பவே பதறி போறாரு. கண்டிப்பா நீ இங்க இருக்கிற உணவுகளை சாப்பிட்டு பழகணும், இல்ல அப்படின்னா உடனடியா டாக்டர் போய் பாரு அப்படின்னு சத்தம் போட்டிருக்காரு. ஆனா ராமானுஜனும் என்னுடைய உடம்பை விட என்னுடைய வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய ரூமுக்கு வெளியில குண்டு சத்தங்கள் கேட்டுட்டே இருக்கு. பட் உள்ள அந்த சின்ன ரூம்குள்ள உட்காந்துட்டு 1914 இருந்து 1916க்குள்ள 21 ரிசர்ச் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணி இந்த உலகத்தையே மிரள வைக்கிறாரு ராமானுஜன். அவருடைய இந்த அசுரத்தனமான உழைப்புக்காக ஒரு கட்டத்துல அவரை ஃபெயில் ஆக்கின காலேஜ் சிஸ்டம் எல்லாமே தாண்டி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அவருக்கு ஒரு டிகிரியை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் நம்மளுடைய ராமானுஜனை அவங்களுடைய ஃபெல்லோவா FRS தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆக்சுவலா SDA இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது. ஐசக் நியூட்டன், சார்லஸ் டார்வின் இந்த மாதிரி மாபெரும் லெஜெண்ட்ஸ் வாங்கின அதே அவார்ட் தான் இது. இந்தியால எந்த ஒரு டிகிரியுமே இல்லாத சாதாரண ஒரு ஆபீஸ் பாய்க்கு, சாதாரண ஒரு குமாஸ்தாவுக்கு இந்த உலகத்துடைய மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்குது. பட் SDA விதி யாரை விட்டுச்சு? ஒரு பக்கம் இந்த சந்தோஷம் இருந்தாலுமே ராமானுஜனுடைய உடம்பு நாளுக்கு நாள் ரொம்பவே பலவீனமாகுது. தூங்கும் பொழுது ராத்திரி முழுக்கவே விடாத இருமல். அப்படி இருமும் பொழுது கூடவே ரத்தமும் வந்திருக்கு. எஸ், அவருக்கு TB இருந்திருக்கு. அந்த காலத்துல TB அப்படிங்கிறது ரொம்பவே கொடுமையான ஒரு நோய். கூடவே ஊட்டச்சத்து குறைபாடு சேர்ந்து அவரை மொத்தமா உருக்கிருச்சு. இப்ப லண்டன் ஹாஸ்பிட்டல்ல அவர் அட்மிட் பண்றாங்க. பட் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து மரண விளிம்புல படுத்துக்கிட்டுமே ராமானுஜன் அங்க சும்மா இல்ல, நோட்டா பல ஃபார்முலாஸை எழுதி தள்ளிட்டே இருந்தாரு. அப்படி அந்த வழியில துடிச்சிட்டு இருக்கிற ராமானுஜனை பாக்குறதுக்காக ஹார்டி போயிருக்காரு. அப்ப ராமானுஜனை கொஞ்சம் சிரிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைச்சு, உனக்கு தெரியுமா நான் உன்னை பார்க்க வந்த டாக்ஸி நம்பர் 1729 எவ்வளவு போரிங்கான நம்பர் பாரு 1729 அப்படிங்கிறது அப்படின்னு ரொம்பவே கேஷுவலா சொல்றாரு. பட் இதை கேட்டதுமே அவ்வளோ மரண வழியில் இருக்கிற அந்த ஸ்டேஜ்லயுமே ராமானுஜனுடைய கண்கள் அப்படியே பளிச்சுன்னு மின்னி இருக்கு. எஸ், பிகாஸ் ஒரு சின்ன புன்னகையோட அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா, இல்ல
ஹார்டி, நீங்க சொல்ற மாதிரி அது போரான நம்பர் கிடையாது. இந்த நம்பர் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு நம்பர். 2 கியூப்ஸ், அதாவது 2 கன எண்களுடைய கூடுதலா எழுதக்கூடிய மிகச்சிறிய எண் தான் இந்த 1729 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது 10ஓட கியூபையும் 9உடைய கியூபையும் கூட்டினா 1000 + 729 இந்த 1729 வரும். இத எந்த ஒரு கால்குலேட்டருமே இல்லாம செகண்ட்ஸ்ல சொல்லியிருக்காரு. இதை கேட்ட ஹார்டி அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சு போயிருக்காரு. இவ்வளோ நோயுடைய கொடுமையிலுமே அவருடைய மூளை எவ்வளோ ஷார்ப்பா இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து அவர் ஷாக் ஆயிருக்காரு. இப்ப 1918 முதல் உலக போர் முடிவுக்கு வந்திருக்கு. நான் என்னுடைய ஊருக்கு போகணும், என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நாமகிரி அம்மன் கோயில் கனவு தான் எனக்கு அடிக்கடி வருது அப்படின்னு ராமானுஜன் கண்ணீரோட கேட்க 1919 அவரை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்துக்கு போன அந்த கம்பீரமான ராமானுஜனுக்கும் இப்ப மெட்ராஸ் துறைமுகத்தில் வந்து இறங்கின ராமானுஜனுக்கும் சம்பந்தமே இல்ல. வெறும் எலும்பும் தோலுமா பார்க்கவே பரிதாபமான ஒரு நிலைமையில வந்து இறங்கியிருக்காரு. துறைமுகத்துல அவரை வரவேற்கிறதுக்காக நின்ன அவருடைய அம்மாவும் மனைவியும் அவரை பார்த்து அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் கதறி அழுதுருக்காங்க. மெட்ராஸ் வந்து பல டாக்டர்ஸ் கிட்ட போய் செக் பண்றாங்க. பட் எல்லாருமே இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கையை வச்சிருக்காங்க. ஆனா அந்த மரணத்தோட போராடிட்டே பெட்ல படுத்தபடியே மாக் தீட்டா ஃபங்க்ஷன்ஸ் பத்தின புது கண்டுபிடிப்புகள் அப்படின்னு மேக்ஸ்ல அவருக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த மேக்ஸை எழுதிட்டே இருக்காரு. ஆக்சுவலா எஸ்டிஏ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. அதை டிட் யூ நோ சாப்டர்ல நான் இந்த வீடியோடைய எண்ட்ல சொல்றேன். இப்ப ஏப்ரல் 26, 1920 இந்த உலகத்தையே புரட்டி போட்ட காலம் தாண்டி அந்த மாமேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன் தன்னுடைய 32வது வயசுல இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போயிடுறாரு. அஸ்தியை நேரா கொண்டு போய் எந்த நாமகிரி அம்மன் அவங்க அம்மாவுடைய கனவுல வந்து இவருடைய திறமையை சொன்னதா நம்புனாங்களோ அதே அம்மனுடைய சன்னதியில சேர்க்கப்படுது. அவர் இறந்தது தெரிஞ்சதுமே இங்கிலாந்துல இருந்த ஹார்டி கண்ணீரோட ஒரு குறிப்பு எழுதுறாரு. அப்படி அவர் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, இந்த உலகத்துல நான் என்ன பெருசா சாதிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு நானே கேட்டுக்குவேன். அப்போ எனக்கு நானே சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது இந்திய ஜீனியஸ் ராமானுஜன் கூட என்னால ஈக்குவலா சம உரிமையோட ராமானுஜன் கூட சேர்ந்து வேலை செஞ்சதே எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ்டிஏ உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு பிளாக் ஹோல் பிசிக்ஸ் தொடங்கி ஸ்ட்ரிங் தியரி வரைக்கும் ராமானுஜனுடைய அந்த நோட்டு புத்தகங்கள் இருக்கிற ஃபார்முலாஸ் இல்லாத இடமே கிடையாது. நேரு ஒரு டைம்ல சொன்ன மாதிரி சரியான கல்வியும் முறையான வாய்ப்பும் கிடைச்சது அப்படின்னா நம்முடைய இந்தியால நம்முடைய தமிழ்நாட்டுல எத்தனையோ ராமானுஜன்கள் கண்டிப்பா உருவாயிருப்பாங்க. அண்ட் எஸ்டிஏ இதுக்கப்புறமா நான் சொல்ல போறதுதான் ரொம்ப ஷாக்கிங்கான டீடைல்ஸ். பிகாஸ் இதை படிக்கும் பொழுது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. அதை தான் டிட் யூ நோ சாப்டர்ல நம்ம இப்போ பார்க்க போறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மல்டி டேலண்டட் எஸ்டிஐஸ், சமையல் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இல்ல வீடு கூட்டிட்டு இருக்கிறவங்க, துணியை மடிச்சு வச்சுட்டு இருக்கிறவங்க, இல்ல வேற வேலைகளை செஞ்சுட்டு இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்கிறவங்க அப்படின்னு நம்மளோட இந்த வீடியோ உங்களுடைய வேலைகளில் ஒரு கம்பெனி கொடுத்துச்சு அப்படின்னா இப்பவே போன் எடுங்க, எனக்காக ஒரு லைக் கொடுங்க. பட் எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாத எஸ்டிஐ அப்படியே கேட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காதீங்க, போன் எடுத்து இப்போ லைக் கொடுத்துருங்க. உங்களை தான் சொல்றேன். ஓகே, ஷாக்கிங் டீடைல் 1. ஆக்சுவலா ராமானுஜன் அவருடைய வாழ்க்கையில நடந்த ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு அதிர்ச்சியான உண்மை இது. ராமானுஜன் இங்கிலாந்துல இருந்தப்ப, அதாவது 1918 அவருக்கு காச நோய் ரொம்பவே முத்தி போயிருந்தப்ப, டிபி ரொம்பவே முத்தி போயிருந்தப்ப அளவுக்கு அதிகமான டிப்ரெஷன்ல இருந்திருக்காரு. சோ ஒரு கட்டத்துல லண்டன் அண்டர் கிரவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க வேகமா வந்துட்டு இருந்த ஒரு ட்ரெயின் முன்னாடி போய் விழுந்து தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. பட் நல்ல வேலையா ட்ரெயினுடைய டிரைவர் சரியான நேரத்துல பிரேக் போட்டதால ட்ரெயின் அவர் மேல மோதுறதுக்கு சில இன்ச் கேப்ல அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு. அந்த காலத்துல தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கிறது அப்படிங்கிறது லண்டன்ல ஒரு பெரிய கிரைமா இருந்திருக்கு. சோ போலீஸ் ராமானுஜனை அரெஸ்ட் பண்றதுக்கு வந்தப்ப ஹார்டி தான் அங்க தலையிட்டு இவரு இந்த உலகத்தோட மிகப்பெரிய மேதை, அது மட்டும் இல்ல FRS வாங்கினவரு அப்படின்னு பல விஷயங்களை சொல்லி அவரை ஜெயிலுக்கு போகாம காப்பாத்திருக்காரு. ஷாக்கிங் டீடைல் 2. ஆக்சுவலா ராமானுஜன் 1920 மரண படிக்கையில் இருந்தப்ப நிறைய பேப்பர்ஸ்ல ஏதோ எழுதிட்டே இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்படி அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த பேப்பர் எல்லாமே ஒரு பெட்டியில வச்சு பேக் செய்யப்பட்டுச்சு. அந்த பேப்பர்ஸ் எல்லாமே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி லைப்ரரியில தூசு படிஞ்சு கிடந்துச்சு. கரெக்டா அதுல இருந்து 56 வருஷம் கழிச்சு 1976 ஜார்ஜ் ஆண்ட்ரூஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் மேத்தமெட்டிஷியன் அந்த லைப்ரரியில எதையோ தேடிட்டு இருக்கும் பொழுது தற்செயலா இந்த பேப்பர்ஸை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு பேரு தான் ராமானுஜன்ஸ் லாஸ்ட் நோட்புக். இந்த உலக கணித வரலாற்றிலேயே
புதையல் மாதிரி கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னா இதுதான். இன்னைக்கு வரைக்கும் அதில் இருக்கிற பல ஃபார்முலாக்களுக்கு உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு சயின்டிஸ்டாலையும் விடை கண்டுபிடிக்கவே முடியல. ஷாக்கிங் டீடைல் 3. ராமானுஜன் தன்னுடைய மரண படிக்கையில மோக் தீட்டா ஃபங்க்ஷன்ஸ் இதை பத்தி எழுதினாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆல்சோ இதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்படி அவர் அதை எழுதிட்டு இருக்கும் பொழுது பிளாக் ஹோல், கருந்துளை அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இந்த உலகத்துல கண்டுபிடிக்கப்படல. பட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்கள பல பேருக்கு பிளாக் ஹோலை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவர் இறந்து போய் பல வருடங்கள் கழிச்சு பிளாக் ஹோலை பத்தி சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த பிளாக் ஹோலோட மைய பகுதியில் நடக்கிற விஷயங்களை என்ட்ரோபி அதை கணக்கிட முடியாம திணறி இருக்காங்க. அப்ப அந்த சயின்டிஸ்ட் எல்லாத்துக்குமே கை கொடுத்தது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பிறந்த ராமானுஜன். 100 வருடங்களுக்கு முன்னாடி படுக்கையில அவர் இறக்கும் பொழுது சாவுடைய விளிம்புல அவர் எழுதிட்டு போன அதே மோக் தீட்டா ஃபங்க்ஷன்ஸ் தான். ஷாக்கிங் டீடைல் 4. இது மேக்ஸ் ஹிஸ்டரியிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. சாதாரணமா 1 2 3 4 அப்படின்னு முடிவே இல்லாம எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸையுமே கூட்டணும் அப்படின்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பர் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா ராமானுஜன் தன்னுடைய நோட் புக்ஸ்ல என்ன எழுதி வச்சிருந்தாரு தெரியுமா? இப்படி இந்த எல்லா எண்களையுமே நம்ம கூட்டணும் அப்படின்னா விடை -1/12 அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பார்க்கிறதுக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கு, லாஜிக்கே இல்லாம இருக்கு அப்படின்னு இதை பார்த்து பல பேர் சிரிச்சாங்க. பட் இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்துடைய ரகசியங்களை விளக்குற ஸ்ட்ரிங் தியரியில இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த யூனிவர்ஸுக்கு 26 பரிமாணங்கள், அதாவது 26 டைமென்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நிரூபிக்க இப்ப இருக்கிற சயின்டிஸ்ட் யூஸ் பண்றதே ராமானுஜனுடைய இந்த -1/12 அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை தான். இந்த நிகழ்வுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பல பேருக்கு இது கண்டிப்பா யூஸ் ஆகலாம். நம்ம கிட்ட ஒரு பெரிய டிகிரி இல்ல, பேங்க் பேலன்ஸ் இல்ல, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுடைய திறமையை புரிஞ்சுக்கல அப்படின்னு என்னைக்குமே நீங்க துவண்டு போக கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே வரிசையா ஃபெயில் ஆனாரு ராமானுஜன். அவருடைய ஸ்காலர்ஷிப் பறிப்போச்சு. எந்த ஒரு காலேஜுமே அவரை ஏத்துக்கல. ஒரு கட்டத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தாரு. ஆனா அவர் என்னைக்காவது தன்னுடைய உழைப்பையோ அந்த மேக்ஸ் மேல இருந்த தன்னுடைய விருப்பத்தையோ நிறுத்தினாரா? இல்லவே இல்லை. சோ உங்களுக்கு ஒரு திறமை இருக்கு, ஒரு பேஷன் இருக்கு அப்படின்னா இந்த உலகமே உங்களை நிராகரிச்சாலும், உங்களை பைத்தியக்காரன் அப்படின்னு சொன்னாலும் நீங்க உங்களை முழுசா நம்பணும். உங்களோட அந்த நேர்மையான உழைப்பு என்னைக்குமே வீணாகாது. உங்களை துரத்தி விட்ட அதே உலகம் ஒரு நாள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு ரெட் கார்பெட் போட்டு உங்களை வரவேற்கும். அதுக்கு மாமேதை ராமானுஜனுடைய இந்த வாழ்க்கை தான் ஒரு மிகப்பெரிய உதாரணம். வீடியோ ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருந்த பான்ஸோ நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுமே மேக்ஸை பயம் இல்லாம படிக்கணும் அப்படின்னு நினைச்சா டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. கணித மாமேதையான ராமானுஜனை பத்தி இன்னைக்கு தான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களை இது இன்ஸ்பயர் பண்ணிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான பல சுவாரஸ்யமான மர்மமான வீடியோக்களை டீகோட் பண்றதுக்கு மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன டாபிக்ல வீடியோ வேணும், என்ன யூனிக்கான கேஸ் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச கேஸஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல நீங்க பண்ற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.